ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குல்ல. இந்த ஜூஸியான ஊறுகாய் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நான் போட்டேன். இன்றைக்கி நான் வந்து மிளகாத்தூள் மட்டும் அதை இதில் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஒரு 10 பழத்தை எடுத்து நல்லா பழத்தை மட்டும் நல்லா சதப்பழமாக சூஸ் பண்ணிக்கிறோம். நல்லா ஜூஸியான ஒரு எலுமிச்சம்பழமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறணும். இதில் வந்து இஞ்சி வந்து ஒரு துண்டு, 10 பல்லு பூண்டு, ஒரு 10 அளவுக்குள்ள மிளகா சில்லி எப்பி 10லேருந்து 5 இல்லை 10 எடுத்துக்கிறோங்க. எடுத்து கொஞ்சம் குறகுறப்பாக கசாராக மிக்சியில் ஒரு சுற்றிக்கிறோங்க. எல்லாத்தையும் சுற்றி இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா அவிய வச்சு கட்டிங் பண்ணி உப்பு போட்டு அப்புறம் வினிகர் 2 கரண்டி வினிகர் போடுங்க. வினிகர் போட்டு நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பழத்தை நல்லா சூஸ் பண்ணிக்கணும். இது நல்லா ஒரு சூப்பரான பழம், ஜூஸுக்கும் நல்லாயிருக்கும், ஊறுகாய்க்கும் அதை விட அட்டாசமாக இருக்கும். இந்த மாதிரி பழங்களாக இருந்துச்சுன்னா நம்ம அருமையாக நீங்கள் ஊறுகாய் போடலாம். ஊறுகாய் போட தெரியாத கூட இது போடலாம். இதை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அவிச்சுக்கணும். அவிச்சு கட்டிங் பண்ணி இந்த பொருள்லாம் போடணும். அப்புறம் ஒரு கப்பு எண்ணெயை வந்து கோழியில் போட்டு அதில் வந்து கடுகு, வெந்தயம் கடுகுலாம் தூள் கூட நான் பண்ணலை. 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை போட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து அப்படியே உருவி போடுங்க. எல்லாம் புரிஞ்சோட அடுப்பு அடைச்சிட்டு பெரிய ஸ்பூன் சூடு மக்கான் இருக்குல்ல, அதில் வந்து 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சில்லி பவுடர் போடலாம். போட்டு நீங்கள் அப்படியே இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம வந்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. தெரியுமா, இதில் அப்படியே போட்டு ஒரு கிண்டி அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. ஆறின பிறகு உங்களுக்கு ஒரு அருமையான ஊறுகாய் 3 நாளில் ரெடி ஆயிரும். இதுக்கு நம்மளுக்கு வெயிலாம் தேவையே இல்லை. 3 நாளில் உங்களுக்கு ஊறுகாய் ரெடி ஆயிரும். காஞ்ச ஸ்பூன் வச்சு 2 நாளைக்கு கிண்டி மட்டும் விடுங்க. ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவை கிண்டி மட்டும் விடுங்க. ஒரு ஜூஸியான ஊறுகாய் ரெடி. உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா சின்ன பாட்டிலில் போட்டு யூஸ்க்கு வச்சுக்கிட்டு பேலன்ஸை நீங்கள் ஐஸ் பெட்டிக்கில் வச்சுக்கலாம். அடுத்த பதிவில் சந்திக்கலாமா?